الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருள் கிருபை ரஹ்மத்தை கொண்டு இந்த ரமதானுடைய 2 பகுதிகளை நிறைவு செஞ்சிட்டோம். ரஹ்மத்துடைய 10 தினங்களும் மக்ஃபிரத்துடைய 10 தினங்களும் கழிஞ்சிருச்சு. நம்ம யோசிக்கணும், ரஹ்மத்துடைய 10 தினங்களில் இறக்கப்பட்ட ரஹ்மத்தை நாம் அடைந்திருக்கின்றோமா? மக்ஃபிரத்துடைய 10 தினங்களில் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆனோமா என்று சிந்திக்க வேண்டும். இந்த 2ம் நமக்கு கிடைச்சாதான் 3வது பத்தினுடைய அருமையான அந்த ஐத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை ஆகக்கூடிய 10 தினங்களுடைய நன்மையை முழுமையாக நம்ம பெற்றுக்கிற முடியும். ஐத்துக்கும் மினன்னார்னு சொன்னால் அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த ரமலானுடைய காலங்களில் அல்லாஹு தஆலா நரகத்தை பூட்டி வைக்கின்றான். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரமலானுடைய காலங்களில் இறந்து போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திற்கு அனுப்புவதாக. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியம் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, அப்படிப்பட்ட இந்த இறுதி 10 நாட்களுடைய நன்மையை நாம் விளங்கணும் அப்படின்னு சொன்னா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்களில் தங்களுடைய வேட்டியை இறுக்க கட்டிக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இறுக்க கட்டி கொண்டு இபாதத்தை அளவு கடந்து செய்வார்கள். ரொம்ப ஆசையோடு செய்வாங்க. எந்த அளவுக்கு ஆசையோடு செய்வாங்கன்னா, விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க. விடிய விடிய தூங்க மாட்டாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, இஅ்திகாஃப் இருப்பாங்க. இஅ்திகாஃப், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம ஊரில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மக்கள் எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். நம்ம ஊரில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மக்கள் 1 2 3 4 நீங்கள் இருக்கீங்களா? 5 பேர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நன்மக்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பானாக, இந்த நன்மக்களுடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக, இவர்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து வைப்பானாக. கண்ணியமானவர்களே, ஒரு முஹல்லாவில் இஅ்திகாஃப் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த முஹல்லாவிற்கே மிகப்பெரிய ஆபாதம், மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். எல்லாருக்குமே கோரிக்கை இருக்கு, எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது, எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த இஅ்திகாஃபின் மூலமாக நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். கடன் சுமையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்க போறதுக்குள்ள அந்த கடன் சுமையை இறக்குவதற்குண்டான மிகப்பெரிய வெகுமதியை கொடுப்பான். நீங்க என்ன கோரிக்கையோட உள்ள வர்றீங்களோ அந்த கோரிக்கையை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்வான். இது நம்முடைய நோக்கமா இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. அன்பான இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நன்மக்களே, நன்கு வழங்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணத்துடன் நீங்க வந்திருப்பீங்க. நம்ம இஅ்திகாஃப் இருப்போம், அல்லாஹ்ட்ட இதை கேட்கணும், அல்லாஹ்ட்ட அது கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசை வச்சிருப்பீங்க. நீங்க கேளுங்க, உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. ஆனால் உங்களுடைய முழு நோக்கம் என்னவா இருக்கணும்? அல்லாஹுவை முழுமையாக நாம் அடைந்து விட வேண்டும். அல்லாஹுவை முழுமையாக அடைஞ்சுக்கிறதுன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் அல்லாஹுடைய பள்ளிக்குள்ள வந்துட்டோம், நாம் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் அது அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம உள்ள வந்ததுல இருந்து அல்லாஹ்வினுடைய முழு கவனமும், அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கவனம் உங்களின் மீது இருக்குகின்றது. உங்களுக்காக அல்லாஹ் தஆலா சில மலக்குமார்களை நியமிக்கிறான். நீங்க கையை ஏந்திட்டீங்கன்னா உங்க முன்னாடி வந்து அவங்களும் கையை ஏந்திருவாங்க. யா அல்லாஹ், இவருடைய துஆவை கபூல் செய். யா ரஹ்மானே, இவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், இவருடைய நோயை குணப்படுத்து. யா அல்லாஹ், இவருடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்.
இவருடைய ஆயுளில் பரக்கத்து செய், இவருடைய குடும்ப கஷ்டங்களை தீர்த்துவை என்று அந்த மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான அந்த இஅ்திகாஃபுடைய நன்மை என்னன்னு சொன்னா, ஒரு நாள் நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தீங்கன்னு சொன்னா 3 ஹுகூக்குடைய தொலை தூரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றானாம், நரகத்திற்கும் நமக்கும் தூரமாக்குகின்றான். ஒரு ஹுக்குடைய தூரம் எவ்வளவு தூரம் தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா தூரமாக்குறான். இஅ்திகாஃப் ஒரு நாளுடைய நன்மை. அந்த மாதிரி 3 பங்கடிக்க வச்சுக்கிறோம். நம்ம நரகம்னா நீங்க நினைக்கிற மாதிரி அதுவும் சாதாரணமான விஷயம் இல்லை. நரகத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட முடியாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி முடிக்க முடியாது. கடுமையானது. பயம் புறுத்துவதற்காக அல்ல, மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயம். சூரா வாக்கியா எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. நரகத்தை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு வாசகங்களும் நம்முடைய ஈரக்குலையை நடுங்க செய்துவிடும். ஆக கடைசி தண்டனை நரகத்துல என்னன்னு சொன்னா, நபிசுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு செருப்பு கொடுக்கப்படும், சுவடி செருப்பு, அது நெருப்பினால் இருக்கும். அந்த செருப்பை அணிந்து விட்டால் அந்த செருப்பினுள்ளிருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம் மனிதனுடைய மூளை அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். காலில் செருப்பு போட்டா மூளை கொதிக்கும் சொன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும். நரகம் என்று சொன்னால் அதனுடைய உஷ்ணத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்குவாங்க. சக்கர் அப்படின்னு ஒரு நரகம் இருக்குங்க. சக்கர்னு ஒரு நரகம். இதை ஏன் சொல்றேன்னா, இத்துக்கும் மினன்னார், இறுதி பத்திலே நரக விடுதலை படக்கூடிய அற்புதமான தினங்கள் என்பதால் உங்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்றேன். சக்கர்னு சொன்னா அதனுடைய உஷ்ணம், அதனுடைய வெப்பம், அதனுடைய தாக்கம் தாங்க முடியாம சக்கருங்கிற நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நரகம், அல்லாஹ் இந்த சக்கரத்தை இருந்து என்னை காப்பாற்ற ரஹ்மானேன்னு சொல்லணும். ஒரு நரகமே இன்னொரு நரகத்தை பார்த்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுதுன்னு சொன்னா அந்த நரகம் எப்படிப்பட்ட நரகமாக இருக்கும்? சாதாரண ஒரு தண்டனை எப்படி சொல்றேன்? சாதாரண ஒரு தண்டனை, நரகத்தினுடைய மிக மிக கடைசி தண்டனை சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி செருப்பு மாற்றுறது. சாதாரண தண்டனை எது தெரியுமா? அன்பிற்குரிய பெருமக்களே, பயம் பொருத்தும் நோக்கம் இல்லை, நரகத்தினுடைய கடுமையை நாம விளங்கிக்கிறது. ஆக கடைசி தர நரகம் இருக்குல்ல, அந்த நரகத்துல போடப்படக்கூடிய மக்கள் அந்த நரகத்தினுடைய வெப்பமும் சூடும் அதனுடைய வெக்கையும் தாங்க முடியாம தன்னால புழுமாறு துடிப்பாங்க. எந்த அளவுக்கு துடிப்பாங்கன்னு சொன்னா, அதனால இந்த வெயில் இன்னைக்கெல்லாம் எவ்வளவு கடுமையான வெயில் அடிச்சிச்சு. இந்த வெயில்ல இந்த நோன்பு வைக்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதுலேயும் வாகனத்துல பிரயாணம் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த வியாபார சூழ்நிலையில ரெஸ்ட் எடுக்க முடியாம இந்த ரமதானுடைய நோன்பை வச்சுக்கிட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு செய்வாங்க. அதை விட பன்மடங்கு அதிகம் நரகத்தினுடைய வெக்கை, நரகத்தினுடைய உஷ்ணம், அதனுடைய சூடு. பெருமக்கள் சொல்லுவாங்க, நரகத்தினுடைய வெக்கை இல்லை, நரகத்தினுடைய புகை இருக்குதுல, புகை, அந்த புகை நரகம் அல்லாத ஒருத்தவங்க மேல பட்டா கூட என்ன செஞ்சிருமா, உடம்புல இருக்க சதபோல உருகிறது. அப்ப அதனுடைய வெக்கை எவ்வளவு கடுமையா இருக்கும் அப்படிங்கிறத விளைவிக்கிறதுங்க. இப்ப அந்த சாதாரண நரகத்தினுடைய அந்த தண்டனை சொன்னேன் இல்லையா, புழுமாறி துடிச்சு வெக்க தாங்க முடியாம, தண்ணி தாகம் தாங்க முடியாம தண்ணீர் கிடந்து கத்துவாங்க. நம்ம நரகத்தினுடைய காவலாளி யாருன்னு கேட்டீங்கன்னா மாலிக்குன்னு பேரு. அவருக்கு உலமாக்கள் இப்படி செல்லமா சொல்லுவாங்க, செவுட்டு மாலிக்குன்னு சொல்லுவாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காது அல்லாஹ் தஆலா மந்தமாக்கி வச்சிருப்பான். இவங்க கத்துறது யாரும் காதுல விழுகக்கூடாதுன்னு. எதேச்சியா திரும்பி பார்த்தா இப்படி பேர் என்ன செய்வாங்களாம், நரகத்துல கடந்து துடிப்பாங்க. என்னப்பா என்ன பிரச்சனை அவங்களுக்கு? வண்டி உழுப்பா எங்களுக்கு ஒண்ணு. ஒவ்வொருத்தரும் அப்படியே புழுப்பூச்சி தூக்குற மாதிரி தூக்கி இப்படி வெளியே விடுவாங்க. புழுப்பூச்சி தூக்குற மாதிரி தூக்கி வெளியே விட்டு பக்கத்துல அந்த நரகத்துக்கு பக்கத்துல என்ன செய்யுமா, தண்ணி கொதிக்குமா. அந்த தண்ணியினுடைய அந்த வெப்பம், அதனுடைய சூடு நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம உலகத்துல இருக்கும்போது அதிகபட்சமான தண்ணி எவ்வளவு அதிகமா இருக்கும்.
உடம்புல ஊத்துனோம்னா அப்படி சுத்தமா வெந்து போற அளவுக்கு இருக்கு இல்லையா? இது இந்த 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 நரகத்தினுடைய தண்ணி, இந்த சுடு தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு ஜக்கு அப்படி அள்ளி, இன்னொன்றுக்கு சீரு செல்லம், அதுக்கு நான் இன்னும் போகவே இல்லை, ஒரு சாதாரண தண்ணியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட. அதுல ஒரு டப்பாவை அள்ளி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா ஊத்துவாகலாம். எப்படி செல்லமா ஊத்துவாகலாம். அந்த தண்ணி அப்படி உள்ள போன உடனே உள்ள இருக்கிற அந்த அந்த குடல் கிடல்லாம் இருக்குல்ல, ஈரக்குலை கூறல் அந்த குந்தாணி இந்தாணிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்படியே உருகி இலகி களி மாதிரி ஆகி மலத்துவார வழியா வெளியே வந்துடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா இந்த நரகத்தினுடைய கடுமையான வெப்பத்தினுடைய உஷ்ணத்திலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. அன்பான நன்மக்களே, அப்படிப்பட்ட இந்த நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய 10 தினங்கள் நம்மகிட்ட வந்திருக்குன்னு சொன்னா, இந்த 10 தினங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த 20 நாள் நம்ம எப்படி கழிச்சோமோ அது முடிஞ்சு போச்சு. அதுக்குண்டான நன்மை அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். அன்பான பெருமக்களே, இந்த 10 தினங்கள் வெரி முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். அன்பானவர்களே, ஒரு நொடி பொழுது கூட வீணாக்க கூடாது. நம்ம மக்கள் இந்த 10 தினங்கள்ல தான் என்ன செய்வாங்க, ஷாப்பிங் போறது, அப்புறம் என்னது மார்க்கெட்டுக்கு போகிறது, வியாபாரத்தில் கடத்தெருவில் சுற்றி வர்றது, அப்புறம் நகை வாங்க போகிறது, துணி வாங்க போகிறது, இதெல்லாம் இந்த நாளில் தான் பண்ணுவாங்க. அன்பானவர்களே, இந்த நாட்களை நீங்கள் வீணாக்கி விடாமல் பகல் முழுவதும் நன்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும். எனக்கு தெரியுமா, இரவு நேரங்கள் முழுவதும் நீங்கள் விழித்திருந்து வணங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஅ்திகாஃப் இருந்ததனுடைய முக்கிய காரணமே அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவுடைய தேடுவதற்கு தான். இன்னைக்கு ஒற்றைப்படை இரவு 21வது நாள். ஏன் 10 நாளும் பள்ளியாசனம் தானே இருக்கிறோம். 10 நாளும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், 10 நாளும் வணங்க வேண்டும். ஒரு நியத்து வைங்க, இந்த 10 நாளில் நான் ஒரு குர்ஆன் முழுமையாக ஓதி முடிச்சிருவேன். இந்த 10 நாளில் குறைஞ்சது 1,00,000 ஸலவாத்தை நான் ஓதுவேன். இந்த 10 நாளில் குறைஞ்சது 1,00,000 தடவை நான் இஸ்திக்ஃபார் செய்வேன். இந்த 10 நாட்களில் குறைந்தது 1,00,000 தடவையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன் என்று உங்களுடைய நேரங்களை வகுத்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கின்றான். தயவு செய்து சொல்றேன், இஅ்திகாஃப் இருக்கவங்களுக்கு சொல்றேன், இஅ்திகாஃப் இருக்காம இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருடைய நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், நீங்க தயவு செய்து நண்பர்களை இங்க வரவழைத்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய இஅ்திகாஃப் வீணா போயிடும். நீங்க வந்தது அல்லாஹ்வை அடைவதற்காக. உங்களுடைய நோக்கம் முழுமையா அல்லாஹ்வை அறியணும், அல்லாஹ்வை அடையணும். நீங்க நல்லா விளங்கிக்கிறீங்க. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா இஅ்திகாஃபின் மூலமாக நிறைவேற்றி விடுவான். இஅ்திகாஃப் முடிஞ்சு ரமலான் முடிஞ்சு கை தள்ளிட்டு போகக்கூடாது. அப்படி நீங்க போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை நீங்கள் அடையவில்லை, அல்லாஹ்வை நீங்கள் திருப்திப்படுத்தவில்லை. அல்லாஹ்வை நீங்கள் திருப்திப்படுத்தினால், அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக அடைந்து கொண்டால், ரமலான் அல்லாத காலங்களிலும் கூட உங்களுக்கு ஒரு வக்த் கூட கலாவாகாது. அல்லாஹ் உங்களை கலாவாக்க விட மாட்டான். அதற்குண்டான நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு தொழுவதற்கு வழிவகை செய்து கொடுப்பான். நம்ம அதுல நமக்கு நோக்கம் இல்லை. நம்ம நோக்கம் என்ன? இஅ்திகாஃப் இருந்தோம், இந்த வருஷம் இஅ்திகாஃப் இருந்தோம், அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தேவை நிறைவேறுச்சு. இது இல்லை இஅ்திகாஃப். இஅ்திகாஃப்னு சொன்னா நாம முழுசா அல்லாஹ் அடைஞ்சிடணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றிடணும். அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு இது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லித் தருவேன். எந்த காரணத்தை கொண்டும் ஒன்னே ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். எந்த காரணத்தை கொண்டும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் அனாவசியமாக வெளியே போகாது, அனாவசியமா வெளியே போகாது. எந்த காரணத்தை கொண்டும் தீன் பேச்சை தவிர துனியாவோட பேச்ச வேண்டாம். மொபைல் கொண்டு வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தலைமாட்டிக்கவே இல்லை, உங்களுடைய சூட்கேஸ் கீழே வைங்க, இல்லைன்னா கொண்டு போய் என் கையில் கொடுக்க நான் வீட்டில் வச்சுக்கிறேன், போகும்போது திருப்பி தர்றேன். இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு மொபைல் வேணும் அப்படின்னு சொன்னால் அவசியத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்கள். அனாவசியமாக தேவையில்லாத செய்திகளை பார்ப்பதும் தேவையில்லாத சாட்டுகளை பார்ப்பதும் உங்களுடைய நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் கூடி உட்கார்ந்து துனியாவோட பேச்ச பேசிடாதீங்க. குளிக்க போகணும் அப்படின்னு சொன்னா குளிப்பது தடை இல்லை. குளிக்க போகக்கூடிய விஷயத்துல நாம் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் தெரியாத நேரத்தில் போய் குளிச்சுட்டு வரணும். எந்த நேரம்? முடிஞ்ச வரைக்கும் தஹஜ்ஜுக்கு முன்னாடியே குளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க.
குளிக்க போகும்போது அங்கே இருந்து என்ன செய்யறது, 2 பேர்த்த நின்று பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ ஜமாத் வந்திருக்கிறாங்க, அவங்க போய் குளிக்கக்கூடிய நேரங்கள் இருக்கும். அந்த நேரங்களை சரி செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அவங்க உங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாத சூழ்நிலையை நீங்களாம் என்ன செஞ்சுக்கணும், உருவாக்கிக்கிட்டு குளிக்கிறதுக்கு தேவையில்லாமல் அனாவசியமாக செய்யக்கூடாது. பாத்ரூம் போனவங்களும் அப்படித்தான், தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, போய் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இழத்திக்காக இருக்கக்கூடியவங்க நீங்க உங்களுக்காக உங்களுடைய தேவைக்காக எப்படி துஆ கேட்பீங்களோ அதே மாதிரி நம்ம ஊர் மக்களுக்காகவும் செய்யும். நம்ம ஊர் மக்களுக்காகவும், யா அல்லாஹ் என்னுடைய ஊர் மக்கள் ரொம்ப ஏழ்மையானவங்க, ரொம்ப பாவப்பட்டவங்க, அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சது, அவங்களுடைய ஏழ்மையெல்லாம் சரியாக்கியது, ஈமான் பலகீனமா இருக்கிறாங்க, அவங்களுடைய ஈமானை பூர்த்தி செய்து வை. யா அல்லாஹ் அவங்களுடைய தேவைகளை சரி செஞ்சு கொடு, அவங்களுடைய கடன் கஷ்டங்களை நீக்கி வை, அவங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்யி, மீன்பிடி தொழிலில் பரக்கத்து செய்யின்னு சொல்லிட்டு உங்களுடைய துஆவுல முழுக்க முழுக்க ஊர் மக்களுக்காக இருக்கணும். அடுத்து பலஸ்தீன் மக்களுக்காக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுடைய இந்த பரிபூர்ணமான முறையில் நன்மையை தரக்கூடிய இஅ்திகாஃபாக உங்களுடைய இஅ்திகாஃபை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி